சார், இப்போ அண்மையில் சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்தோம், ஹைதராபாத்தில் ஒரு சிறுவர் வந்து இந்த நைட்ரஜன் லிக்விட் நனைத்து கொடுத்த பிஸ்கெட்டை வந்து உட்கொண்டு அவர் உயிரிழந்ததாக ஒரு பெரிய வைரலான ஒரு வீடியோ இருந்தது. தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் திருமண நிகழ்ச்சிகள், உணவு திருவிழாக்கள் அது போன்ற ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு ஒரு ஃபேண்டஸியாக அதை வந்து பொதுமக்கள் வாங்கி அதை வந்து ஒரு ஃபன்னுக்காக எடுக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி கூடிய ஆபத்து அப்படிங்கிறது இன்றைக்கி அது உணர்ந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு நம்ம எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வச்சுருக்கோம், அதில் என்ன பிரச்சனைனால அந்த சிறுவன் உயிரிழந்தார்? இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஹைதராபாத்தில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த ஜக்லேருந்து ஊற்றி கொடுக்குறான். அந்த குழந்தை சாப்பிட்ட உடனே புகை விட்டுட்டுருக்கப்போ உடனே நாக்கில் கதறதை வந்து நம்ம பார்க்குறப்ப பதறணும் நம்ம. ஸோ ப்ராபபிளி அந்த குழந்தை வந்து அதை வந்து முழுங்கி இருக்கணும், அந்த எக்ஸ்ட்ரா அந்த லிக்விட் வந்து முழுங்கி இருக்கணும். அந்த முழுங்கினால உள்ளுக்கார சுவாச குழாயில் போய் அடைச்சிருக்கணும். சுவாச குழாய்க்குள்ளே அந்த லிக்விட் நைட்ரஜன் போனனால அதுக்குள்ளே நிறைய கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து நார்மலாக மூச்சு இழுக்கிறப்போ உள்ளுக்கிற ஆக்சிஜன் போகணும். அப்படி போக முடியாமல் அந்த குழந்தை தடுமாறி திணறி தான் இழந்திருக்கான். அதுக்காகட்டி தான் அப்படி தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கணுன்றது என்னோட கணிப்பு. ஸோ இதே மாதிரி இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இதே மாதிரி கல்ச்சர்ஸ் நிறைய பரவிக்கிட்டு வருது. இந்த கல்ச்சர்ஸில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்பதுக்காக இது வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஹோட்டல்ஸ், மால்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கணக்கெடுக்கிறோம். இன்றைக்கி சென்னை முழுக்க நான் வந்து மால்ஸு, கல்யாண மண்டபம், இங்கே பார்ட்டி, இந்த டெண்டர் பார்ஸு, இங்கே எல்லாமே நான் கணக்கெடுத்திருக்கேன். இதில் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி வாய்க்குள்ளே போடுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த லிக்விட் நைட்ரஜன்றது வந்து மெயினாக வந்து ஒரு ஒன்லி சில்லிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணும். அதாவது ஒரு கறியாகட்டும், மாட்டுக்கறி, மீன்கள், ப்ரான்ஸ் எல்லாம் ஒரு நாடு விட்டு நாடுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த தொன்மையை மாறாமல் அப்படியே கொண்டு வரதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி மாத கணக்கில் கூட நம்ம வச்சுக்கலாம், வருஷ கணக்கில் கூட அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், சில்லிங் டைப்புக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஐஸ்கிரீம், ஒரு கேக்கு அல்லது இந்த வெண்ணெய், இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது உருகிடாமல் பார்க்கறதுக்காக இந்த சில்லிங் எஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேக் பண்ணுறதுக்காக ஜூஸஸ், பெரிய ஃபேக்ட்ரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜூஸுக்குள்ளே பேக் பண்ணுவாங்க, கேஸ் ஃபார்மில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. லைக் ஜூஸ் ஃபார்ம்ஸு, இந்த மில்க் பெரிய பால் பண்ணைகளில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன் பயன்படுத்த முடியும். மற்றபடி வேறு எதுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது உணவாக வாயில் எடுக்கக்கூடாது. இப்போ சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை சார்பாக நம்ம என்ன மாதிரியான அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறோம்? ஏன்னா நிறைய பார்ட்டிஸ் ஹோஸ்ட் பண்ணுறவங்க, இந்த ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறவங்க தான் இதை சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இதை ஸ்டால்ஸாக வைக்கிறாங்க. நம்ம அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண என்ன மாதிரியான உத்தரவுகள்லாம் விட போகிறோம், இல்லை ஏதாவது நம்ம சர்க்குலராக கொடுக்க இருக்கோமா? இப்போ அதுதான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் வந்து லிஸ்ட் எடுக்கிறோம், யாரெல்லாம் இந்த இதை எடுத்திருக்காங்க. எங்ககிட்ட ஏற்கனவே கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது, இருந்தாலும் புதுசாக வந்திருக்கவங்க லிஸ்ட்டு எங்ககிட்ட இருக்காது. அதனால் இன்றைக்கி எங்களோட ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் போய் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஈவினிங் கைக்கு வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம், சர்க்குலர் ஒரு சுற்றறிக்கையை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன்னா என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன, நம்மளோட ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பயன்பாடுகள் என்ன, அது இன்கேஸ் அது உணவாக எடுத்துக்கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்ற அதை எல்லா விளக்கங்களும் அந்த நோட்டீஸில் நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுத்து எல்லாத்துக்குமே அது விழிப்புணர்வு கொடுக்கணும். நாட் ஓன்லி அவங்களுக்கு கொடுக்கல, நம்ம மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் போய் கேட்குறாங்க, எனக்கு அது கொடுங்க அப்படின்னு அவங்க தான் கேட்குறாங்க. அதனால் எங்களை முதல் கட்டம் இவங்க இருந்தாலும் எங்களுக்கு மெயின் டார்கெட் வந்து மக்களுக்கு தான் விழிப்புணர்வு. அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன்னா என்ன, அதோட பாதிப்புகள் என்ன என்று எங்கள் துறையின் சார்பாக நாங்கள் கொடுக்குறதா என்னோட முதல் கடமையாக நான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறேன். இப்போ அந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து வெறுமன பிஸ்கெட்ஸில் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை வேறு ஏதேனும் உணவில் கொடுக்குறாங்களா? குறிப்பாக ஐஸ்கிரீம்ஸ், பீடா போன்றதுலையும் பயன்படுத்த தான் சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரியெல்லாம் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா? ஆமாம், வந்திருக்கு. அது மாதிரி இந்த பானில் நினச்சி கொடுப்பாங்க. அது மாதிரி பானுக்குள்ளே கொஞ்சோன்னு வச்சு வாய்க்குள்ளே போடுறது, அதுவும் ரொம்ப தவறு. ஏன்னா அந்த பிஸ்கட்டில் அப்படி நினச்சி உடனே கொடுக்கறது, அந்த பானில் அதே மாதிரி நெருப்பு வச்சு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருப்பு மாதிரி வச்சு பீடா டக்குன்னு நினச்சி, அதெல்லாம் உயிரோடு விளையாடக்கூடிய காரியம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம எல்லாம் வேண்டவே வேண்டாம். அது வந்து நம்ம கல்ச்சரும் கிடையாது, அது நம்ம நாட்டுக்கு தேவையும் இல்லை அந்த மாதிரி. ஸோ அந்த உணவு பழக்கம் நமக்கு தேவையில்லை. எந்த உணவு பழக்கம் நம்ம உயிருக்கு உழ வைக்குதோ அந்த பழக்கமே நமக்கு தேவையில்லை. அதுக்கு உண்டான நடவடிக்கையை நம்ம அரசாங்கம் எடுக்கும். அதுல இருந்து ஒரு கவலை. இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து உணவுக்கே எடுத்துக்கொள்ள முடியாதா? ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவராக கேட்குறேன், அதை நம்ம சுவாசிச்சாவோ அல்லது அதை இன்னேல் பண்ணாவோ
கூட உயிருக்கு ஆபத்து விளைவிக்குமா? அதாவது லிக்விட் நைட்ரஜன் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ் எதுவுமே இருக்க ஒரு இனர்ட் கேஸ். அது வந்து நம்ம உணவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அது உணவு கிடையாது. உணவு ஒரு ரூபத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. அது எடுத்தோம்னா கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரும். அதில் வந்து எழுதி 100% நான் சொல்றது உண்மை. அதனால இது வந்து யாருமே இந்த லிக்விட் நைட்ரஜனை உணவாக கருதி எடுக்க வேண்டாம். அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பேரண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இது யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்களோ அது இன்னைக்கு அந்த லிக்விட் நைட்ரஜனை வச்சுட்டு நீங்கள் வேற ஏதாவது என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உயிரோட நம்ம விளையாடக்கூடாது. அதுதான். அரசு இல்ல வேற என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் அரசு ஏதாவது உத்தரவு கொடுக்க இருக்கிறாங்களா? அரசோட கவனத்துக்கு இப்ப நீங்க சென்னை மாவட்ட சார்பா நீங்க ஏதாவது தகவல் கொடுத்துருக்கீங்களா? இப்போ அதுதான் நான் சொன்னேன். நேற்று வந்து எங்களுக்கு கூட உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் வந்து எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, உடனே எனக்கு லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் லிஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி லிஸ்ட் அனுப்பிச்சோன்னா ஆணையத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்களும் கவர்மெண்ட்டில் உட்காந்து உடனடியாக இதை வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் சர்க்குலர் கூட போடலாம், ஜிஓ கூட போடலாம். அதுக்கு இது மாதிரி இப்படி தான் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கான ஆலோசனை எங்க இருந்து வருது சார்? இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து இந்த இது போன்ற கல்ச்சர், இது போன்ற இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கம்லாம் இங்க எங்க இருந்து வந்தது ஒரு ஆரிஜின்? எனக்கு தெரிஞ்ச வடநாட்டில இருந்து வருது. அதுதான் நான் வந்து நம்ம பார்க்கலாம். வடநாட்டில் இன்னும் நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறதுனால நம்ம கல்ச்சர் கிடையாது இது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் என்னன்னா வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்றதான். ஓகே, இது ஒரு சம்மர் டே அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல இந்த ஜூஸ் சாலையோரங்களில் நிறைய ஜூஸ் கடைகள் திடீர்னு இந்த சம்மர் டைம்ஸ்ல முழுசுக்கிறத பார்க்குறோம். அங்க முறையான அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் சென்னை உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்தா அந்த நடவடிக்கைகள் குறித்து? இது ஏற்கனவே பண்ணிக்கிட்டோம். இது வந்து இன்னைக்கு பார்த்தா லிக்விட் நைட்ரஜன் இன்னைக்கு தான் நாங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா குடிநீர் இப்போ பேக்கிங் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டுன்னு நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாம்பிள்ஸ் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐஸ் எங்கேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நான் கோயம்பேட்டில் பார்த்தோன்னா ஒரு 8 டன் பழம் பிடிச்சேன். அந்த பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போன பழங்கள்லாம் இப்போ வந்து இதுக்கு வர வேண்டியது தான், ஜூஸ் கடைக்கு வர வேண்டியது. அதையெல்லாம் அழிச்சிருக்கிறோம். ஸோ ஜூஸ் கடையில் வாங்கக்கூடிய ஐஸ்களுக்கு பற்றியும் நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம சென்னை சுற்றி நிறைய ஐஸ் ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. அந்த ஐஸ் ஃபேக்ட்ரிஸ்க்கு நாங்கள் போய் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ப்ராப்பராக கொடுக்குறாங்களான்னு. ஏன்னா சில பேர் வந்து டைரெக்டாக தண்ணியில் பிடிச்சி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து போய் ஜூஸ் குடித்தேன் சார், தொண்டை வலி வந்துருச்சு, எனக்கு வயிற்றால போச்சு, வாந்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடைக்காரங்கிட்ட போயிட்டு தீவிரமாக விசாரிப்போம். அவங்க எங்கே ஐஸ் வாங்கியிருக்காங்க. உடனடியாக எங்கள் ஆஃபீஸர்ஸ் அங்கே போய் எக்ஸாமின் பண்ணுவாங்க, வெதர் அவங்க வந்து ப்ராப்பராக அந்த ஐஸ் கொடுக்குறாங்களா இல்லை வேறு மாதிரி பண்ணுறாங்களான்னு பார்த்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் இது இன்னைக்கு தான் ஆரம்பிது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்து அளவுலேயே அந்த வெயில் ஆரம்பித்த காலத்துலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சென்னை முழுக்க அந்த ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாம்பழம் அப்படிங்கிற ஒரு சீசன் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல வாட்டர்மெலன் தர்பூசணியோட சீசன் தொடங்க இருக்கு. இந்த பொட்டாசியம் வச்சு இந்த பழங்களை வந்து பழுக்க வைக்கிறது, இந்த மாதிரியான வியாபாரமும் ஒரு புறம் நடக்குது. அதையும் உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிச்சுட்டு இருக்காங்களா? அதை ரைட் பண்றீங்களா? அப்பப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நேற்று தான் 8 டன் பிடிச்சேன். இப்போ தான் ஆரம்பம், மாம்பழ சீசன் இப்போ தான் ஆரம்பம். ஏன்னா இப்போ இந்த ஆரம்பத்திலே இவ்வளோ பண்ணியிருக்கோம். நாங்கள் கூப்பிட்டு அவங்க அசோசியேஷனில் கூப்பிட்டு சிவியர் வார்னிங் கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை யாராவது இது பண்ணினவங்க யாராவது திரும்ப பண்ணினாங்கன்னா அவங்க கடையை கம்ப்ளீட்டாக நாங்கள் பூட்டி சீல் பண்ணிவிடுவோம், எந்த விதத்துலையும் நாங்கள் திறக்க மாட்டோம்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ தூரம் கண்டிப்புடன் நான் இப்போ நடந்திருக்கேன். நேற்று கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இந்த பக்கம் சொல்லிட்டு வரேன், பின்னாடி அவங்க திறந்துடுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ஆண்டு வந்து போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 டன்னு பக்கமாக நான் எடுத்தேன். இந்த ஆண்டு இப்போ ஒன்லி ஒரு 8 டன்னு தான் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்குறேன், என்ன சீசன் முடியல குறையுன்னு பார்க்குறேன். நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறனால இதை கேட்குறேன். இப்போ சுட்டரிக்கிற வகையில் கடந்த 4 நாட்களாகவே சென்னையில் கடுமையான ஒரு வெயில். இந்த வெயிலின் தாக்கம் இன்னும் அடுத்த மாதம் வரைக்கும் தொடரும் இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தங்களை எப்படி வெயிலிருந்து தற்காத்துக் கொள்ளணும்? இப்போ நீங்கள் இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு வெயில் அவ்வளோ தூரத்தில் வந்துட்டோம், 3வது இடத்துக்கு வந்துட்டோம் வெயில் தாக்கத்தில். கண்டிப்பாக உடலை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க. என்ன கேட்டால் நம்மளோட வேலையெல்லாம் எர்லி மார்னிங்கே மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். எர்லி மார்னிங் முடிச்சுட்டு மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே
ஒரு 12 மணிக்குள்ளே உள்ளே வந்துடுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த 12 இல்லை 11லேருந்து ஒரு 3 மணி 4 மணி வரைக்குமே நம்ம வெளியவே போக வேண்டாம். ஏன்னா உச்சி வெயில் வந்து இருக்கும். ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப ரொம்ப வெரி காமனுங்க. அது வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நீரிழப்பு எப்படி ஏற்படுனே தெரியாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வரும், தெரியாது. நான் தண்ணி குடிக்காமல் விட்டுருப்பாங்க, வெயிலில் போயிட்டு தாகம் கிட்னி ஸ்டோன்ஸ், ஆப்ரேஷன் எமர்ஜென்சியாக பண்ண வேண்டியது இருக்கும். நீரிழப்பு வந்து அன்கான்சியஸாக ரோட்டில் விழுந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீரிழப்புக்கு நீர் நிறைய பருகணும். கண்டிப்பாக மினிமம் ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து தாகம் இருக்கோ இல்லையோ, நீ ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கியோ இல்லையோ, தண்ணி குடிங்க. யூரின் நல்லா பாஸ் பண்ணுங்க. யூரின் நல்லா பாஸ் பண்ணுனாவே போதும், நம்ம பாடிக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். அதேமாதிரி இந்த சீசன் ஃப்ரூட்ஸ்னு நிறைய கிடைக்கிது. நாளைக்கு வாட்டர்மெலான், மாம்பழம், இந்த வெள்ளரிக்காய், முலாம்பழம், இது எல்லாமே எதுலேயுமே சுகர் போடாமல் அதோட உண்மையான தன்மை உள்ள பழங்கள் வந்து நீர் பழங்களை நிறைய எடுத்துக்குங்க. அது சாப்பிட்றதுனால வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா உடலுக்கு நல்லது. அதேமாரி ரொம்ப இந்த ஹீட்டான உணவுகளை எடுத்துக்க வேணாம். துரித உணவுகளை தயவு செய்து குறைங்க. அந்த துரித உணவுகளுக்கும் இந்த வெயிலுக்கும் ரொம்ப கை கோக்கும். ஏன்னா அந்த வெயிலுக்கு இந்த சூட்டு நமக்கே தெரியும். ஒரு சளி பிடிச்சா நம்ம வீட்டில் கொடுப்பாங்க, ஒரு கோழி அடித்து கொடுப்பாங்க. சளி அந்த ஹீட்டுனாலேயே போகும். அப்போ அந்த ஹீட்டான டைமில் அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல வந்து அப்படியே இருக்கும். ஏற்கனவே நம்ம பூமி வந்து வெப்ப பூமி, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பீஸா, பர்கர், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, வேண்டாவே வேண்டாம். நமக்கு உண்டான உணவு பழக்கங்கள் இருக்குது, அற்புதமான உணவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து மீட்டெடுத்து அதை சாப்பிட்டோம்னாவே போதும். நீர் ஆகாரம் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு நீர் ஆகாரத்தை சாப்பிடுங்க. வேறு எந்த நோவும் உங்களுக்கு வராது அப்படின்றது என்னோடது. நன்றி டாக்டர்.